Hi friends, இந்த வீடியோல சிம்பிளா ஈஸியா வீட்லயே தீபாவளிக்கு லைட் டெக்கரேஷன் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டாப்பை செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க லைட் டெக்கரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் தடிமன் அதிகமானதாக எடுத்திருக்கேன். இதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் லைட்டை வச்சு இதை கூட நம்ம வந்து டெக்கரேட்டிவ் லைட் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இருட்டில் பார்க்கும்போது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். குட்டியான விளக்காக இருக்கும். நம்ம கோலம் போடும்போது அதிலெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்க டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ரெடிமேட் லைட்டு மேலே வச்சு நம்ம வந்து இந்த லைட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த சின்ன லைட்டை கூட நம்ம பெரிய சைஸில் மாற்றி ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெளிச்சத்தில் எப்படி இருக்குது, இருட்டில் பார்க்கும்போது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை கூட நம்ம வந்து டெக்கரேட்டிவ் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மூணாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம குல்ஃபிலாம் வாங்கும்போது குட்டி பானை கொடுப்பாங்களே, இதை வந்து இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ கார்டில் கூட கொடுக்குறேன். இந்த மாதிரி குட்டி பானையாக நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கூட இந்த ரெடிமேட் லைட்டை வச்சு இதையும் ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாக நம்ம தீபாவளிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே வெளிச்சத்தில் பார்க்குறத விட இருட்டில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாலாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து உள்ளே வச்சு இதை கூட நம்ம வந்து ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாக யூஸ் பண்ணலாம். இதோட மூடி வந்து இன்னும் கலராக இருந்துச்சுன்னா இன்னுமே நம்ம கலராக அந்த லைட்டை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிங்க் கலரில் மூடி இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இந்த லைட்டை வச்சுக்கலாம். அடுத்து வந்து எல்லோ கலரில் மூடி இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளேயே இந்த லைட்டை வச்சு மூடிடலாம். இதை வந்து நம்ம வெளிச்சத்தில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியலனாலும் இருட்டில் பார்க்கும்போது அப்படியே இது வந்து அந்த மூடியோட கலருக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், இதை கூட நம்ம வந்து டெக்கரேட்டிவ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடிமேட் லைட் இருந்தாலே போதும், நம்ம வந்து வீட்டிலையே நம்ம டெக்கரேட்டிவ் லைட் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ரெடிமேட் லைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அஞ்சாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம விளக்கை வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை விளக்கை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இதில் கூட இந்த ரெடிமேட் லைட்டை வச்சு நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மாடியில் பால்கனி டெக்கரேட் பண்ணும்போது அல்லது படியை வந்து டெக்கரேட் பண்ணும்போது இந்த லைட்டெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நேற்று வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட நேம்ஸ் பார்க்கலாம். வர்ஷினி, கிருஷ், கௌசல்யா, அக்ஷயா, முகிலன், எம் கிருத்திக், அதிஸ்ரீ 8A, மேனகா 7th, தன்வீஸ் ஃபாத்திமா, ஹரிணி, ஜெயமனிஷா, ஹரிணி, முருகன், விஜி, ஷர்லி அமலா, அருள்மொழி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். மிச்சம் இருக்க நேம்ஸ்லாம் அடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக ஆறாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் நமக்கு ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுலு. இதில் வந்து இந்த ரெடிமேட் லைட்டை வச்சு இது மேலே வந்து நான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பீஸ் எங்கள் வீட்டில் இருந்ததை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து இதை மூடிட்டு அது மேலே இருக்க அந்த சின்ன ஓட்டையில் இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளவர்ஸ் வச்சு இதை கூட ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நம்ம கலர் பண்ணணும்னா கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணால் நமக்கு கலர் லைட்டாக இருக்கும். நார்மலாகவே நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்பவே வெளிச்சமாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே நான் கலர் பண்ணாமலே லைட்டை வந்து டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து சில்க் த்ரெட் ஜிமிக்கிலாம் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பேஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல பெரிய பேஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த ரெடிமேட் லைட்டுக்கு மேலே வச்சு இதை கூட நம்ம டெக்கரேட்டிவ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ரெடிமேட் லைட்டு வந்து சின்னதாக இருக்குல்ல, அது மேலே வந்து நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது யூஸ் பண்ணி அதை வந்து டெக்கரேட்டிவ் லைட்டாக மாற்றி இது வரைக்கும் பார்க்காத மாடலில் வித்தியாசமாக இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையுமே நம்ம கோலம் போடும்போது அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது படிக்கட்டு, பால்கனியில் அல்லது செல்ஃபில் அந்த மாதிரிலாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன லைட்டாக ஒன்று போல் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எட்டாவது மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த பெரிய சைஸ் செல்லோ டேப்பை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். நம்ம வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சென்டரில் வந்து அந்த ரெடிமேட் லைட்டை வச்சு
அதை வந்து ஒரு சின்ன சர்க்கிளாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த சர்க்கிளாக பெருசாக கட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி சின்ன சின்னதாக வளைவு வரைஞ்சிட்டு அதே மாதிரி இந்த இன்விடேஷன் கார்டை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இது மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ளே வந்து ஷைனிங்காக இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி அதே ஷேப்புக்கு எடுத்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு சென்டரில் வந்து நம்மளால் அந்த லைட்டை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை பால் செயின்ஸு இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லைட் ஹோல்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னுமே நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது வந்து நம்ம ஒரு இன்விடேஷன் கார்டில் பண்ணியிருக்கோன்னே தெரியாத அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 9வது மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சைஸ் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த ரெடிமேட் லைட்டை வந்து அந்த பேப்பர் கப்புக்குள்ளே வச்சு இதையும் நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம படிக்கட்டு டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை பால்கனி டிசைன் பண்ணுறதுக்கோ வரிசையாக ஒன்று போல் நமக்கு வைக்கிறதுக்கு தேவைப்படலை, அந்த மாதிரி இதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுவுமே இருட்டில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம கோலத்தில் கூட டிசைன் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணி கூட டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிச்சம் இருக்க நேம்ஸ்லாம் பார்த்துடலாம். ஷேகர், யுவஸ்ரீ, அபினவ், வரதராஜ், தீர்க்கப்பிரியா, சுசீலா ராஜேந்திரன், இர்ஹியாஸ் அகமத், ஸ்ரீநிதி, ஷீயின்சா கௌசார், சாதனா கோவிந்தராஜ், குமார் முத்து, மதுமிதா, ரிஃப்கா சக்கீனா, சந்தோஷி ஐஷு, நந்திதா ஸ்ரீ, மானஷா சுந்தர், சித்ரா, ரோஷன்ராஜ், வனிதா, அக்ஷயா, செல்வா ராஜி, சூரியபிரியா. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம வீடியோவை கவனிக்கலாம். 10வது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இன்விடேஷன் கார்டை கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவருக்குலாம் கட் பண்ணுவோம்ல, அதை மாதிரி இதை வந்து சுற்றி அந்த சின்ன சர்க்கிள்லேருந்து பெரிய சர்க்கிள் வர்ற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து அந்த விளக்கு சைஸுக்கு தான் நம்ம கட் பண்ணியிருக்கனால நம்மளால் அந்த விளக்கை வந்து அந்த இடத்துல மாட்ட முடியும். இந்த மாதிரி மாட்டிட்டு இதை கூட நம்ம அப்படியே ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இன்விடேஷன் கார்டில் பண்ணியிருக்கேன். நம்ம கலர் பேப்பர்ஸில் பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும். இல்லை நம்ம இதை பெயிண்ட் கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சுருளாக அது வந்து மேலே தெரியுது, அது வந்து அசைகிற மாதிரி வரும். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து நம்ம நல்லா மேலே கீழமாக எடுத்து விட்டோம்னா இது வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் அந்த சுருள். அப்போது இதை வந்து நம்ம தொங்க விடுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரீலெலாம் டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல, மேலேருந்து லைட்டு தொங்க விடுற மாதிரி, அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது தொங்க விட்டு டெக்கரேட் பண்ணுறது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆனால் பேப்பரில் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. கலர் பேப்பர்லாம் இது வந்து லைட்டாக இருக்குமா, அதனால ஸோ நம்ம இன்விடேஷன் கார்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க அட்டையில் இது ட்ரை பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு முட்டை கூடு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இதில் கீழே மட்டும் சின்னதாக குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ரெடிமேட் லைட்டில் நம்ம மேலே வச்சு இதை கூட ஒரு அழகான டெக்கரேட்டிவ் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவுமே நம்ம பெயிண்ட் பண்ணி கலர் லைட்டாக கூட யூஸ் பண்ணலாம். இப்படி பார்க்கும்போதே இது ரொம்பவே அழகாக இருந்தது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த முட்டை கூடை மட்டும் உடைக்கும் போது குட்டியாக சின்னதாக உடச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம நவராத்திரி கொலு ரெடி பண்ணப்போ அதில் ஒரு லைட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெடிமேட் லைட் தான். இதுக்கு மேலே வந்து அந்த ஜிமிக்கியோட பேஸை பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அடுக்கி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.